தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். டீலிமிட்டேஷன் அடிக்கடி ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கு. பாரதிய ஜனதாவுடைய மிகப்பெரிய அஜெண்டா இந்த டீலிமிட்டேஷன்ங்கிறது. அந்த டீலிமிட்டேஷன்னா என்ன, அதை ஒட்டின மக்களவை மாநிலங்களவைனா என்ன, ஏன் தமிழ்நாடு அதை எதிர்க்குது, அதை பற்றி தான் இன்றைய காணொலியில் தெளிவாக புரிஞ்சுக்குவோம். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, மக்களவை மாநிலங்களவைன்னு ரெண்டு இருக்குங்க. நிறைய பேருக்கு அது தெரியாது. ரொம்ப அரசியலை உள்நோக்கி பார்க்கிறவங்களுக்கு, ரொம்ப உற்று நோக்கிறவங்களுக்கு மக்களவைனா என்ன, மாநிலங்களவைனா என்னன்னு தெரியும். மக்களவை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அதாங்க பாராளுமன்ற உறுப்பினர் நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புறோம்ல. இப்போ தமிழ்நாட்டுக்கு 39 பேர்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் மக்களவைங்கிறது, பாராளுமன்ற உறுப்பினர். மாநிலங்களவைன்னு ஒன்று இருக்குது, அது நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம், அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்களோ அதோடைய விகிதாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை தேர்ந்தெடுத்து அனுப்பலாம். மக்களவையில் மொத்தம் 543 பேர் இருக்காங்க. அதுதான் இப்போ சிக்கலாகுது. இங்கிட்டு மாநிலங்களவையில் 245 பேர் இருக்காங்க. மக்களவையில் இருக்கக்கூடிய 543 பேரும் மக்களால் தேர்ந்தெடுத்து போறவங்க. மாநிலங்களில் இருக்கிறவங்க அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து போறவங்க. மக்களவையில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினருக்கு 5 ஆண்டுகள் அவருடைய பதவி காலம். இங்கிட்டு மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு 6 ஆண்டுகள் பதவி காலம். அதுல 2 ஆண்டுகளுக்கு முறை சுழற்சி முறையில் கூட அது மாறும். இதுதான் மக்களவை மாநிலங்களவை. இப்ப சிக்கல் எங்க வருது அப்படின்னா, மக்களவையில் இருக்கக்கூடிய 543 பேரை பாரதிய ஜனதா அரசு என்ன செய்யுது அப்படின்னா 800 மாத்த போகுது. அப்ப 800 மாத்தினா நம்ம என்ன நினைப்போம், அதான் 800 பேர் ஆகிறாங்கல்ல, அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 பாராளுமன்ற உறுப்பினருக்கு பதிலா அது கூடிரும்ல. ஏன்னா 543 பேர் இருக்கும் போதே தமிழ்நாட்டுக்கு 39 பேர்னா, அப்ப 800 ஆகும் போது நமக்கு ஒரு 60 பாராளுமன்ற உறுப்பினரோ 65 பேரோ ஆகலாம்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா மொத்தம் 257 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடுறாங்க. 547 இருந்து 800 மாத்தினா அப்ப நமக்கு அதுல 20ஆவது குறைஞ்சது கூடுமே. அப்ப 39 69 பேர் வந்துருவாங்களே, 70 பேர் வந்துருவாங்களே நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, அதுதான் தப்பு. கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த பாசிச அரசு என்ன சொல்லுதுன்னா, அந்தந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பின்படி அது மாறும். அப்படிங்கிறப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, மக்கள் தொகையுடைய அந்த குறைப்பு அப்படிங்கிறது குறிப்பா தென் மாநிலங்கள்ல எல்லாம் அது ரொம்ப கடுமையாக பின்பற்றப்பட்டு அது குறைஞ்சிருக்கு. ஆனால் வட மாநிலங்கள்ல அப்படி கிடையாது. இப்ப இந்த எதிர்ப்பு ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 வரியில அப்படி சொல்லணும், நமக்கு புரியணும் அப்படின்னா, இப்ப பாராளுமன்றத்தில் உதாரணத்துக்கு மேகதாது அணையை கட்டலாமா வேணாமா அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோமே, இல்ல நீட் தேர்வை கொண்டு வருவோமா ரத்து செய்யலாமா அப்படின்னு வருதுன்னு வைங்களேன். அந்த ஓட்டெடுப்பு நடக்குது இல்லையா, அப்ப நமக்குரிய ஓட்டு போடக்கூடிய பவர் இருக்கு பாருங்க, அந்த எண்ணிக்கை குறைஞ்சு போயிருது. இன்னைக்கு 39 பேர் இருக்காங்க, இவங்க சொல்றது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அப்படின்னா நமக்கு குறைஞ்சிரும். 35ஆகவோ 32ஆகவோ 30ஆகவோ குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே சமயம் வட மாநிலங்கள்ல அதிகப்படியாக கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு 100 எம்பி இருக்காங்கன்னா அவங்களுக்கு 200 எம்பி ஆயிடுவாங்க. ஏன்னா மொத்தம் 257 எம்பியை கூட்ட போறாங்க இந்த டீலிமிட்டேஷன்ல. அப்ப நமக்கு குறையும். இந்த குறையறதையும் சேர்த்தாச்சுன்னா, எல்லா மாநிலங்களையும் குறையதையும் சேர்த்தாச்சுன்னா ஒரு 325 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடுதலா வட மாநிலத்து பக்கம் போயிட்டாங்கன்னா, அப்ப வட மாநிலங்கள் எடுக்கக்கூடிய முடிவுதான் இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் வெற்றி பெறும். அப்படிங்கிறப்ப அந்தந்த மாநிலங்களுடைய உரிமை ரொம்ப எளிதா பறிக்கப்பட்டலாம். தென்னிந்தியாவினுடைய குடும்பிய வட மாநிலத்தான் கையில பிடிச்சிருவான். அப்படிங்கிறதுனாலதான் இதை நம்ம எதிர்க்கிறோம். இப்ப பாருங்க, 1947 இந்தியா சுதந்திரம் அடைகிறப்ப 41 பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. அதற்கு பிறகு 1967 இதே போல ஒரு டீலிமிட்டேஷன், மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதை நம்ம குறைச்சிக்குவோம் அப்படின்னு வர்றப்ப 39 மாறி இருக்கு. இப்ப அதுக்கப்புறம் 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த டீலிமிட்டேஷன் தள்ளிவிடப்பட்டிருக்கு. ஆனால் இப்ப பாரதிய ஜனதா அரசுக்கு அது மிகப்பெரிய சாதகமாக இருக்குங்கிறதுனால 2026 இதை கொண்டு வந்தாங்கன்னா, இது 30ஆகவோ 35ஆகவோ நமக்கு குறைஞ்சிருச்சுன்னா தமிழ்நாட்டினுடைய உரிமை பாதிக்கப்படும். நீங்க நினைக்கலாம், இந்த பாராளுமன்ற உறுப்பினர் போய் என்னதான் செய்ய போறாங்க, அங்க போய் என்னதான் நடந்துருச்சு, என்னதான் நீங்க தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்துட்டாங்கன்னு கேட்டா அதுவும் உண்மைதான். ஆனால் இன்னைக்கு இருப்பதை போல அல்லாமல் ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி நடந்து ஒரு உண்மையான மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து போற பட்சத்துல
நம்ம எண்ணிக்கை குறைஞ்சுங்கிறது தான் நம்ம கவலையை தவிர இன்னைக்கு இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் 15 ஆனா கூட கவலை கிடையாது. இல்ல 75 உயர்ந்தா கூட எதுவும் நடக்க போறது இல்லை. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல கடந்த 30-40 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி எதையுமே செய்யல. இப்ப இதற்காகத்தான் இந்த டீலிமிட்டேஷனை நம்ம ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமா நம்ம ஒட்டுமொத்தமா ஒரு முடிவெடுப்போம் தான் தாவேக அரசு ஆல் பார்ட்டி மீட்டிங் இல்லாம ஆல் எம்பிஸ் மீட்டிங் போட்டாங்க. அதனாலதான் திமுக அதிமுக எம்பி எல்லாம் வரல. ஏன்னா அவங்களாம் எம்பி இல்ல போல, அவங்களாம் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லைன்னு அவங்களே உணர்ந்ததுனாலதான் வரலையான்னு தெரியல. அனைத்து கட்சி கூட்டம் போடலன்னு ஒரு பக்கம் கத்துறாங்க, போட்டோம்னா ஒவ்வொரு காரணத்தை சொல்லி நாங்க இதுக்காக தான் வரலன்னு சொல்றாங்க. அப்ப என்ன, ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். நீ அனைத்து கட்சி கூட்டம் போட்டேனா நான் வரலேன்னு, நீ போடலைனா நீ ஏன் போடலன்னு கேட்ப. இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துருச்சு, ஒரு லைனுக்கு வந்துருச்சு, ஒரு கட்சி ஆகிற மாதிரி ஒரு சூழலுக்கு வந்துருச்சு திமுகவும் அதிமுகவும். ஏன்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்க கனிமொழி, திமுகவும் அதிமுகவும் இதை எதிர்க்கிறது ஒன்னா சேர்ந்துட்டான். இவன் ஒன்று சொன்னா அவர் எதிர்ப்பாரு, அவர் ஒன்று சொன்னா இவர் எதிர்ப்பாரு. ஆனா 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு லைன்ல நிக்கிறீங்கல்ல. ஏன் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்துக்கு போகல அப்படின்னா அது எப்படி? அவர் ஆல் பார்ட்டி மீட்டிங் தானே போட்டிருக்கணும், அனைத்து கட்சி கூட்டம் தானே போட்டிருக்கணும் அப்படின்னா அப்ப நான் கேட்கிறேன், அப்ப கனிமொழி, இந்த அன்புமணி, தயாநிதி மாறன், ஆர் ராசா இவங்கெல்லாம் வந்து டம்மியா போனா பாராளுமன்றத்தில் போய் ஒரு விஷயத்தை எதிர்த்து பேசுறதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு வச்சு தானே பேசணும் அப்படின்னு தாவேகாவுடைய அரசு ஒரு விளக்கத்தை சொல்லுது. ஆனால் திமுக அதிமுக என்ன சொல்லுது, ஏன் பாராளுமன்ற உறுப்பினர்களை நீ மதிக்க வேண்டாம், நீ கட்சியை மதி அப்படிங்குது. அப்ப எதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து போனாங்க? அப்ப கட்சிக்காரர்களை நேராக கூப்பிட்டு வச்சு பாராளுமன்றத்தில் உட்கார வச்சு பேசிட்டு போயிடலாமே. இதுக்கு எதுக்காக இந்த மீட்டிங் இன்னொரு வார்த்தை கேட்கிறாங்க. இதுக்கு எதுக்கு இந்த மீட்டிங்? நாங்க தான் ஏற்கனவே வந்து டீலிமிட்டேஷன் பத்தி பேசிட்டோமே, எங்க திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்தப்ப நாங்க பேசி முடிச்சிட்டோமே, அதுக்கு எதுக்கு இப்போ ஆல் பார்ட்டி மீட்டிங் இல்ல ஆல் எம்பிஸ் மீட்டிங் எதுக்காக போடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்ப மேகதாது பத்தி ஏற்கனவே பேசிட்டாங்களே, அதெல்லாம் ஏற்க முடியாதுன்னு பண்ணிட்டீங்களே நீங்க, அப்புறம் எதுக்கு திரும்ப அதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போல ஏன் கேட்கறீங்க அப்படின்னு இன்னொரு தரப்பு இன்னொரு கேள்வி வைக்குது. இப்ப மக்கள் தான் சொல்லணும் இது சரியா இது தவறான. உண்மையாகவே டீலிமிட்டேஷன் என்பது நம்முடைய ஆளுமையை அதிகப்படுத்துவதாக இருந்தால் அதை நம்ம ஆதரிக்கலாம், இல்லைன்னா அதை ஆதரிக்க தேவையில்லை. அவ்வளவுதான், இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதுல நம்ம ஒற்றுமை இல்லாத காரணத்தினால இது சிதைவுறுது. உங்களுடைய கருத்துக்களை சமர்க்களத்தினுடைய இந்த காணொலியுடைய கருத்து பெட்டியில போடுங்க. தொடர்ந்து சமர்க்களத்தை பின்பற்றுங்கள். சமர்க்களத்தினுடைய சப்ஸ்கிரைபை நாடி நிற்கிறோம். நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.